பண்ணுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நூடுல்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ஒரு 3/4 பக்குவம் இருக்கிற வரைக்கும் வெந்தால் போதும். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. வேக வச்சோன்னா குழஞ்சிரும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த வலுவலுப்பெல்லாம் இருக்காது. அதுக்காக இந்த தண்ணி வந்து நல்லா வடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நூடுல்ஸ் வந்து ரெடியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான காய் என்னன்னு பார்த்துடலாம். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட்டில் பாதி, குடமிளகாயிலையும் ஒரு பாதி குடமிளகாய், பீன்ஸ் வந்து ஒரு 4 பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், அதையும் நீலவாக்கில் எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 4 எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கட்டி வெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்க்கல, நான் வெண்ணெய் தான் சேர்க்குறேன். வெண்ணெய் பட்டர் போட்டு உருகிருச்சு. அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ், வெங்காயத்தை தனியாகலாம் போட்டு வதக்கலாம். காய் கூடயே சேர்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு, அதிக உப்பு வேணாம், கொஞ்சமாக உப்பு. நூடுல்ஸில் வந்து உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ரொம்ப நேரம் காயை வேக வைக்கவும் கூடாது. அவ்வளோதான். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன். இதில் நூடுல்ஸை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து இருக்கும். இப்போ நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இதில். அவ்வளோதான். அவ்வளோதான். நூடுல்ஸ் வந்து கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த நூடுல்ஸ் வேகிற டைம் மட்டும்தான். மற்றபடி காயெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நூடுல்ஸ் வெந்துச்சுன்னா 1 நிமிஷம் அதை பெரட்டுறதில்ல தான் அதோட முடிஞ்சிடும். 3 நிமிஷம் மிஞ்சி போனால் 4 நிமிஷம். அதுக்கு மேலே நூடுல்ஸ் வந்து டைம் எடுக்கவே எடுக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் போய் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.